மகன் தூயாவின் பெயராலே. ஆண்டவரும் தலைவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலியானது ஷார்ஜ் ஸ்டெபன் தேர்வில் வெற்றி பெறுவதற்காக நன்றிபடியாகும். அலினா பைஜு குடும்பத்தினர், ஆலன் பைஜு குடும்பத்தினர் நன்றிபடியாகும். சுரேஷ் அபிலா வீட்டு வேலைகள் நல்லபடியாக முடிந்ததற்காக நன்றிபடியாகும். இருதய பாபு சேசு தங்கும் நன்றிபடியாகும் ஒப்புக் கொடுக்கிறார். அத்தனை குடும்பம் இந்த நாளிலே ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நம்ம அவர்களுக்காக செபித்து இப்பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் ராஜ்குமார் அவருடைய சிறப்பான கருத்துக்கள் நிறைவேற வேண்டும் என்ற சிறப்பான கருத்துக்காக ஜெபிப்போம். மேலும் செல்ல சுவாமி, அமிதம், பால்ராஜ், பாலம்மா, தாமஸ், அல்போன்ஸ், ராஜமாணிக்கம் ஆகியோருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக ஜெபிப்போம். அதனை ஆன்மாக்களுக்கும் ஆண்டவர் நித்த இலைப்பாற்றை திரும்படியாய் என்றாடும். அன்புகளின் ஜூலை மாதம் 22 தாயாம் திருவை புனித மகதலா மரியாவுடைய விழாவை கொண்டாட அழைப்பிடுது. மகதலா என்பது அவர் பிறந்த ஊரின் பெயர். வணக்கமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த ட்ரெண்டாக இருக்குது, நம்ம ஊரை வச்சு சொல்லுவாங்கள்ல, தூத்துக்குடியை சேர்ந்தவர், நாகர்கோவிலை சேர்ந்தவர், இந்த மாதிரி ஊரை அடையாளமாக வைத்து சில பேர் தங்களுடைய பெயர்களை வைத்துக் கொள்வாங்க. விவிலியத்தில் பார்த்தீங்கன்னா மரியா என்ற பெயர் பல இடங்களில் வருது, 14 இடங்களில் வருது. இந்த மகதலா மரியா பற்றி நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு செய்தி 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 7 பேய்களை கடவுள் இயேசு இந்த பெண்ணிடம் ஓட்டினார், இவர் பெயர் மகதலா மரியா அப்படின்னு வரும். மற்ற இடங்களில் மரியா என்றுதான். 4 நற்செய்தியாளர்கள் இவருடைய பெயரை பதிவு செய்கிறார். ஆகவே இயேசுவை உயிர்த்தெழுந்த இயேசுவை காணக்கூடிய பாக்கியத்தை பெற்றவர். அவர்தான் திரு பிரான்சிஸ் மிக அழகாய் சொல்கிறார், இவர் இயேசுவின் திருத்தூதர், இயேசுவின் அன்பு சீடர் அப்படின்னு சொல்றார். இவங்க சீடரே கிடையாது, ஆனால் இயேசுவின் உயிர்ப்பை கண்டதால அவர் இயேசுனுடைய திருத்தூதர் அப்படின்னு திருத்தந்தை பிரான்சிஸ் அழைக்க விரும்புகிறார். எனவே நான் நினைக்கிறேன், இப்படியான சாதாரண ஒரு பெண்மணியை கடவுள் மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்தி இன்றளவும் நாம் அவருக்கு விழாடுத்து கொண்டாடக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரத்தை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து மகதலா மரியாள் வழியாக நாமும் இறைவனை இறுக பிடித்து கொள்ள அருள் வேண்டி பணியை கொடுப்போம். அற்புதமான இந்த தெய்வீக திருப்பலி கொண்டாட்டத்தில் நாம் அனைவரும் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கிற நாம் செய்த குற்றம் குறைகள் அனைத்தும் எண்ணி பார்த்து அவற்றுக்காய் மனவருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாமல்ல இறைவரிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இளமலை இறைவன் நமது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகள் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிலையான வாழ்வுக்கு நம்மை அழைத்துச் செல்வாராக. ஆமென். இரக்கமாயிரும் ஆண்டவரே
மன்றாடுவோமாக. மதலேன், மகதலா மரியா பேர் அங்கிருக்கிற அனைவருக்காகவும் ஜெபித்து பணியப்படுவோம். இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியை அறிவிக்கும் பணியை உமரே திருமகனின் முதல் மகதலா மரியாவிடம் ஒப்படைத்தார். அதனால் அவருடைய எடுத்துக்காட்டாலும் வேண்டுதலாலும் கிறிஸ்து வாழ்கிறார் என நாங்கள் எடுத்துரைக்கவும், உமது ஆட்சியில் அவர் ஆட்சி செய்கின்றார் என கண்டு மகிழவும் எங்களுக்கு நீர் அருள் புரிவீராங்க. நம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். கண்டேன் என் உயிருக்கு உயிரான அன்பர் தம்மை. இனிமை மிகு பாடல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 முடிய. தலைவியின் கூற்று. இரவு நேரம் படுக்கையில் இருந்தேன். என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடினேன். தேடியும் அவரை நான் கண்டேன் அல்லேன். எழுந்திடுவேன், நகரத்தில் சுற்றி வருவேன், தெருக்களிலும் நார் சந்திகளிலும் சுற்றி என் உயிருக்கு உயிரான அன்பரை தேடுவேன். தேடினேன், தேடியும் அவரை கண்டேன் அல்லேன். ஆனால் என்னை கண்டவர் சாமக்காவலர். நகரை சுற்றி வந்தவர்கள் அவர்கள். என் உயிருக்கு உயிரான அன்பரை நீங்களேனும் கண்டீர்களோ என்றேன். அவர்களை விட்டு சற்று அப்பால் சென்றதுமே கண்டேன் என் உயிருக்கு உயிரான அன்பர் தம்மை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மதுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. கடவுளே, நீரே என் இறைவன், உம்மையே நான் நாடுகின்றேன். என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. நீரின்றி வறண்ட தரிசு நிலம் போல என் உடல் உமக்காக ஏங்குகின்றது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உம் ஆற்றலையும் மாட்சியையும் காண விளைந்து உம் தூயகம் வந்து உம்மை நோக்குகின்றேன். ஏனெனில் உமது பேரன்பு உயிரினும் மேலானது. என் இதழ்கள் உம்மை புகழ்கின்றன. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. என் வாழ்க்கை முழுவதும் இவ்வண்ணமே உம்மை போற்றுவேன். கைகூப்பி உமது பெயரை ஏத்துவேன். அறுசுவை விருந்தில் நிறைவடைவது போல என் உயிர் நிறைவடையும். என் வாய் மகிழ்ச்சி மிகு இதழ்களால் உம்மை போற்றும். பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. ஏனெனில் நீர் எனக்கு துணையாயிருந்தீர். உம் ரெக்கைகளின் நிழலில் மகிழ்ந்து பாடுகின்றேன். நான் உம்மை உறுதியாக பற்றி கொண்டேன். உமது வலக்கை என்னை இறுக பிடித்துள்ளது. பல்லவி. ஆண்டவரே, என் உயிர் உம்மீது தாகம் கொண்டுள்ளது. உயிரோடுள்ள கிறிஸ்துவின் கல்லறை தானே கண்டேனே. உயிர்த்த ஆண்டவரின் ஒப்பற்ற மாட்சியையும் கண்டேனே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. தூய யோவான் எழுதின செய்தியிலிருந்து வாசகம். யோவான் செய்தி அத்தியாயம் 20 இறை திரு வசனங்கள் 1 மற்றும் 11-18 முடிய. வாரத்தின் முதல் நாள் அன்று விடியற் காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். மரியா கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருந்தார். அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார். அங்கே வெண்ணாடை அணிந்த 2 வானதூதரை இவர் கண்டார். இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால் மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் மரியாவிடம், அம்மா, ஏன் அழுகிறேன் என்று கேட்டார்கள். அவர் அவரிடம், என் ஆண்டவர் எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவர் எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார். இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்த போது இயேசு நிற்பதை கண்டார். ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை. இயேசுவிடம், ஏனம்மா அழுகிறாய், யாரை தேடுகிறாய் என்று கேட்டார். மரியா அவரை தோட்டக்காரன் நினைத்தவரிடம், ஐயா, நீர் அவரை தூக்கி கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீரென சொல்லும், நான் அவரை எடுத்துச் செல்வேன் என்றார். இயேசுவிடம், மரியா என்றார். மரியா திரும்பி பார்த்து ராபுனி என்றார். இந்த எபிரேய சொல்லுக்கு போதகரே என்பது பொருள். இயேசுவிடம், என்னை இப்படி பற்றி கொள்ளாதே, நான் என் தந்தையிடம் இன்னும் சொல்லவில்லை. நீ என் சகோதரிடம் சென்று அவரிடம், என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுள்மாரிடம் செல்ல இருக்கிறேன் என சொல் என்றார். மகதலா மரியா சீடரிடம் சென்று, நான் ஆண்டவரை கண்டேன் என்றார். தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவரிடம் சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. தேவைகளை மன்றாட்டுகளை நம்முடைய பாதுகாவலர் புனித அந்தோணியார் பாதத்தில் எடுத்துரைப்போம். நாம் சொல்ல வேண்டிய பதிலுரை. புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறைவனின் அன்புக்கு பாத்திரமான புனித அந்தோணியாரே, இறைவனது பேரிரக்கத்தை இறைமக்கள் அனைவரும் நாடி என்றும் நன்றியுள்ளவர்களாய் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். உடலை உறுத்து இறையருள் நிறைய பெற்ற புனித அந்தோணியாரே, நாங்கள் தீய சக்திகளோடு போராடி புண்ணிய பாதையில் முன்னேற புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நற்கருணை நாதர் மீது ஆழ்ந்த விசுவாசம் வைத்திருந்த புனித அந்தோணியாரே, நாங்களும் திருப்பலியில் பக்தியோடு கலந்து கொள்ளவும் தேவ நற்கருணை மீது உறுதியான விசுவாசம் கொண்டு பலிவாழ்வு வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். குழந்தை இயேசுவை கரத்திலேந்து பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் இதயத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏந்தியவர்களாய் அவரோடு ஒன்றித்து மனநிறைவோடும் மகிழ்ச்சியோடும் வாழ புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இளைஞர்கள் மேல் மிகுந்த அனுதாபம் உள்ள புனித அந்தோணியாரே, இளைஞர்கள் இளம் பெண்களின் கண்ணீரை துடைத்து அவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கவும் அவர்கள் வாழ்வு இறைவழியில் நிறைவு பெறவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். தீராத வியாதிகளையும் தீர்த்து வைக்கும் அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, மருந்துகள் பலனளிக்காமல் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலையில் வியாதி வருத்தங்களால் வேதனைப்படுவோருக்கு பூரண சுகம் கிடைக்க புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இறையருளால் வல்லமை நிறைந்த புனித அந்தோணியாரே, எங்களது எல்லா தேவைகளிலும் எங்களுக்கு உதவியாய் இருக்கவும் குடும்பத்தில் சமாதானம் நிலவவும் தொழிலை ஆசிர்வதிக்கவும் புனித அந்தோணியாரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக நம் மௌனமாக கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, அருமையானது நல்ல நாளுக்காய் மக்களிடையே செலுத்துகிறோம். புனித அந்தோணியாரே, எங்களுக்கெல்லாம் பாதுகாவலாய் கொடுத்து அறுவழியாக நாம் எடுத்திருக்கிற எங்களுடைய எல்லா விதமான மன்றாட்டுகளையும் தேவைகளையும் அறிந்து எவையெல்லாம் எங்களுக்கு தேவை அவற்றை எல்லாம் நிறைவாக தந்து எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். காணிக்கை பாடல்.
அன்புக்குரிய நாம் அனைவருமாக இணைந்து ஒப்புக் கொடுக்கிற அற்புதமான இந்த மாலை நன்று பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்ற தாங்கும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையெழுத்தை பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மகதலா மரியா புரிந்த அன்பு பணியை உமரே திருமகன் கனிவுடன் ஏற்றுக்கொண்டார். அப்புனிதனுடைய நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகளை நீர் ஏற்றுக்கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாகவே உமை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். எல்லாம் அல்ல தந்தையே, உம்முடைய இரக்கம் உமது ஆற்றலை விட தரம் குறைந்தது அல்ல என உணர்ந்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எல்லாவற்றிலும் உம்மை வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் மகதலா மரியாவுக்கு தோட்டத்திலே தோன்றி தம்மை வெளிப்படுத்தினார். எங்களில் மகதலா மரியா கிறிஸ்து வாழ்ந்தபோது அவரை அன்பு செய்தார். சிலுவையில் அவர் இறப்பதை கண்டார். கல்லறையில் கிடத்தப்பட்டிருந்த அவரை தேடினார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்த அவரை முதலில் வழிபட்டார். இவ்வாறு அவர் வழியாக புது வாழ்வுக்கென நற்செய்தி உலகின் கடை எல்லை வரை சென்றடையும் பொருட்டு கிறிஸ்து அவரை திருத்தூதர்கள் முன்னிலையில திருத்தூது பணிக்கு உயர்த்தினார். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உம்மை அறிக்கையிட்டு அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. அவருடைய ஆவியை பொழுதே காணிக்கைகள் அனைத்தையும் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவைங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை விட்டு தம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அளித்தவருக்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரோ விருந்தை அருந்தி பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமாக்க நன்றி கூறி நம்முடைய சீடர்கள் அனைவருக்கும் அதனை அளித்தவருக்குரியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். இரண்டில் புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துடைய இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணம் என்று வாக்கு ஊழியம் புரிய தகுந்த வழியில ஏற்றுக்கொண்டு எளிமை கண்டே செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்து உடலிலும் மதத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியான ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருடன் எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திரு நிலையினராக அனைவருடன் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். இந்த புதிய நாளுக்காய நாம் என்று செல்லுவோம். இந்த மாதத்துடைய இந்த 22வது நாளை துவங்கி இந்த நாள் நிறைவடைய வேளையில அவனுடைய சமூகத்தில் இருக்கிறோம். நாள் முழுவதும் அவரிடமிருந்து பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காய் நன்றி சொல்வோம். சிறப்பாக இன்று தங்களுடைய பிறந்த நாள் விழாக்களை கொண்டாடி மிக அத்தனை பேருக்கா, நம்முடைய ஜெபத்துகள் கேட்ட யாவருக்காகவும், பலவிதமான உடல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கிற அனைவருக்காகவும், நம்பிக்கையோடு இந்த திருப்பலியில் கலந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற நம்ம ஒவ்வொருமையும் உள்ளத்தில் இருக்கிற வாஞ்சைகளுக்காகவும், மகதலா மதலேன் என்பது பெயர்தாங்க இருக்கிற ஆலயங்களுக்காகவும், பெயர்தாங்க இருக்கிற அனைவருக்காகவும் என்று ஆடுவோம். உயிர் தேடுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் திருமுகவழியில் ஏற்றிய அனைவர் மீது இரக்கமாய் கடவுளின் கணிதாயான் முடிந்தமிக்க மரியான் அருக்கி என்னை அவருடைய கணவரான் முடிது யோசிப்பு, நமது வங்கியின் பாதுகாப்பு தந்தையுமான பொழுது அந்தோனியார், நாம் இன்று விழா எடுத்துக் கொண்டிருக்கும் பொழுது மகதலா மரியா, புனித திருத்துதர்கள் தோமா, அன்னை தெரேசா, அல்போன்சா, தீப சகாய், இவ்வுலகில் எமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவரும் நாங்களுடைய வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தீத்தும் வரமருள மென்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அற்புதமாய் நமக்கு கற்றுக் கொடுத்த தெய்வீக ஜெபத்தை நாம் கரங்களை விரித்து கண்களை மூடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்து விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இடலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிற பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன். திருத்தூதர்களுக்கு முடிந்தவரை நம்முடைய குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, பலவீனங்களை பாராமல் ஆண்டவரே உடைய பாத தண்டையிலே வந்து குழுமிருக்கிற விசுவாசத்தை நம்பிக்கை கண்ணோக்கிப்பா. இங்க இருக்கிற எங்கள் யாவருக்கும், எங்கள் குடும்பங்களின் பங்கு, சமூகத்திற்கும், நாட்டிற்கும், உலகத்திற்கும் அமைதி, நிம்மதி, ஒற்றுமையும், சமாதானத்தை, நிறைவையும், மகிழ்வையும், இரக்கத்தையும், மன்னிப்பையும், சுகத்தையும், நலத்தையும் தந்திட திருவிடம் கொள்கிறார். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செலுத்துகின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் ஆண்டவர் இயேசு தருகிற அன்பின் அமைதியை மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவனின் திருமகனை தந்தையின் திருவிழப்படி தூய ஆவியார் ஒத்துழைப்பால் நமது இறப்பின் வழியாக உலகிற்கு வாழ்வளித்தவர். இந்த புனிதமிக்க உடலால் மத்தத்தாலும் எல்லா விதமான குற்றங்கிருந்தும் தீமை அனைத்துனை விடுவித்து நான் இன்றுடைய கட்டளைகளை கருத்து நீக்க செய்துள்ளோம். நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதே. இதோ நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, இவரே உலகளுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிற இறைவனின் செம்மறி, உயிர்த்த இயேசுவை காணக்கூடிய பாக்கியத்தை முதலில் பெற்ற மகதலா மரியா, அதே ஆண்டவர் என்று தன்னையே நம் அனைவருக்கும் விருந்தாய் படைக்கிறார். விருந்துக்கு அழைக்கிறார். அழைக்க பெற்றிருக்கிற அனைவருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும்,
எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம் அனைவரையும் காத்து நமக்கு நிலை வாழ்வை அளிப்பதாக. ஆமென். அனைவரும் முழங்கால் படியிடுவோம். நம்முடைய பாதுகாப்பில் இப்பொழுது அந்தோணியாரை வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்காக நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிற வேளையில நம்மையும் நம் குடும்பங்களையும் யாவரையும் அவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து அவருடைய ஆற்றல் மிகு மன்றாட்டு ஜெபத்தை இணைந்து ஜெபிப்போம். இறைவனது இரக்கத்துக்கு பேரன்புக்கும் மற்றும் முறிவீரான புனித அந்தோணியாரே, உம் வழியாக கடவுளிடம் மன்றாடுபவர்கள் தங்கள் மன்றாட்டின் பலனை அடையாமல் போனதில்லை. எங்கள் ஆன்ம சரீர தேவைகளில் தந்தைக்குரிய அன்புடன் பேருதவி புரிவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குழந்தை இயேசுவை உமது கரங்களில் ஏந்த பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் செய்யும் போராட்டத்தில் எங்களுக்கு துணை புரிவீராக. தீமையை வெல்லவும் நன்மையை செய்யவும் பக்கபலமாய் இருப்பீராக. நற்கருணை நாதர் மேல் பக்தியும் இறை வார்த்தையின் மீது நம்பிக்கையும் கொள்ள அருள் புரிவீராக. நாங்கள் கேட்பதை தட்டாமல் தருகின்ற தயால மனம் படைத்தவரே, நம் அனைவரும் கண்களை மூடுவோம். நம்மை நம் குடும்பங்களையும் நம்முடைய பாதுகாப்புடைய பாதத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். நம் குடும்பத்திற்கு தேவையான அமைதி, நிம்மதி, சமாதானம் நிறைவாக தங்க வேண்டும். அனைத்து தீமையிலிருந்தும் நோயிலிருந்தும் நாம் அனைவரும் காப்பாற்றப்பட வேண்டும். கொடையாய் கொடுத்திருக்க பிள்ளைகள் அவருடைய கல்வி, அவருடைய எதிர்காலம், குறிப்பாக பிள்ளைகளுக்கான நல்ல ஞானத்தையும் தெய்வ பயத்தையும் தர வேண்டும். படித்து முடித்திருக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல வேலை வாய்ப்பையும் வளமான எதிர்காலத்தையும் தர வேண்டும். ஏதோ வயதுக்கு வந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் திருமண ஏற்பாடு செய்வதற்காக முனைகிற போது ஏற்படுகிற தடைகள், திருமண தடைகள் நீங்கி
பிள்ளைகளுக்கு நல்ல வரங்கள் அமைந்து திருமண வாழ்வு இணைவதற்கான ஏதுவான ஒரு சூழலை உருவாக்கி தர வேண்டும். திருமணமாகி ஒரு சில ஆண்டுகளாகி குழந்தையின் பேரின்மையால் அவதியுற்றுக்கின்ற ஜெபித்துக் கொண்டிருக்கிற தம்பதியினுடைய வாழ்விலே மகிழ்ச்சியை பொங்கச் செய்ய அற்புத விதமாய் அவர்களுக்கு குழந்தை பீற்றை தரும்படியாகும். தாய்மை பெற அடைந்து குழந்தைகளை தம்முடைய கருவிலே சுமந்து கொண்டிருக்கிற பேறுகாலத்துக்காய் காத்திருக்கிற கர்ப்பிணி பெண்களுக்காக அப்படியே வயிற்று வளர்கிற குழந்தைகள் நல்ல முறையிலே பெற்றெடுக்கும், எந்த விதமான குறைபாடு இல்லாமல் அந்த பிள்ளைகளை பிரசவிக்கக்கூடிய வலிமை சக்தியை தரும்படியாயும் என்றாடும். நம்முடைய குடும்பத்தை குறித்து நாம் எண்ணிருக்கிற பல காரியங்கள், நம்முடைய திட்டங்கள், முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாக வேண்டும் என்று ஜெபிப்போம். நாம் செய்கிற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பணிகள் வழியாக நமக்கு கிடைக்க வேண்டிய பொருளாதார தேவைகள் குறைவின்றி கிடைக்கவும், பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் அனைவரும் காப்பாற்றப்படவும், கடன் தொல்லையிலிருந்து நம் அனைவரை மீட்டுக் கொள்ளவும், போதும் என்ற மனதோடு வாழவும், உழைக்க வேண்டும், உழைப்பால் மட்டுமே உயர வேண்டும் என்ற நீதியை வளர்த்துக் கொள்ளவும், தொழில் குறித்து வியாபாரம் குறித்து எடுக்கிற பல விதமான முயற்சிகள், முன்னெடுப்புகள் அனைத்தும் வெற்றியாக்கி நலன்கள் தரும்படியாய் ஜெபிப்போம். நம்மளே அநேகர் பல விதமான உடல் நல குறைவுகளால் அவதிப்பட்டு கொண்டிருப்பவர்கள், உச்சம் தலைந்து உள்ளம் கால்வரை ஏற்படுகிற வழிகள், வேதனைகளால், மருந்து மாத்திரைகளால், மருத்துவமனைகள், மருத்துவர்களால் எத்தனையோ மருந்துகள் சாப்பிட்டாலும் கூட இன்னும் அந்த வேதனை குறையவில்லை, வலி போக்கவில்லை என்று அவதியுற்று கொண்டிருக்கிற அனைவருக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய பாதுகாப்புடைய பரிந்துரை வழியாக அப்படியான வழியிலிருந்தும் நோயிலிருந்தும் சுகம் பெற வேண்டும் என்றும் சுகம் தர வேண்டும் என்றும் என்றாடும். வேலை பலு மற்றும் மனதுக்குள் ஏற்பட்டிருக்கிற அழுத்தங்களால, மனப்புழுக்கங்களால, ஸ்ட்ரெஸ்னால, டென்ஷன் என்று பலவிதமான கோபங்கள், பயங்கள், அச்சங்கள், கலக்கங்கள், காயங்களோடு இருக்கிற அந்த இதயங்களில அமைதி இழந்து, தூக்கத்தை இழந்து, நிம்மதி இழந்திருக்கிற அந்த இதயத்துல அமைதியும் நிம்மதியும் நல்ல உறக்கத்தையும் நம்பிக்கையும் தரும்படியாக என்று ஆடுவோம். இது இங்கே குழும இருக்கிற ஒவ்வொருவரின் உள்ளத்துல புதைந்து இருக்கிற அனைத்து தேவைகளையும் அவருடைய பாதத்துல நம்பிக்கையோடு எடுத்துரைப்போம். எங்கள் மன கவலைகளில் உமது ஆறுதலையும் நோயின் சுகத்தையும் எதிர்பார்த்து உமது பேருதவி நாடி வருகின்றோம். எங்கள் குடும்பங்களில் சமாதானம் நிலவும், தொழில் முன்னேற்றம் காணவும், மன நிம்மதியோடு வாழவும் உம்மை நோக்கி வேண்டுகிறோம். எங்களுக்கு உதவி செய்ய வாரும், எங்களை கைவிட்டு விடாதேயும். அழியா நாவுடைய புனித அந்தோணியாரே, உமது வல்லமையுள்ள மன்றாட்டால் இறைவனது இரக்கத்தையும் உதவியும் பெற்றவர்களாய் நாங்களும் உம்மோடு என்றென்றும் இறைவனை புகழ்ந்தேற்றும் வரம் பெற்று தருவீராக. ஆமென். ஜெபிப்பமாக. எல்லாமல்ல இரக்கமுள்ள இறைவா, உமது அளவில் அன்புக்குரிய உமது அருளின் தூய்மையால் கூடியர் பெறப்பட்ட புனித அந்தோணியாரை அண்டி வந்துள்ள பிள்ளைகளாக எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பேரிடம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தார். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. நம் அனைவருமாக இணைந்து ஜெபிப்போம். ஜெபிப்பமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாகிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக. ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க, உங்கள் நடுவில் உங்களை காப்பாற்ற, உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட, உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்கும், உங்களுக்கு பின்னும் உடல் நோயிருந்தும் உள்ள நோயிருந்தும் உங்களை விடுவித்து மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் தந்து உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. கரங்களை உயர்த்தி கூடி அற்புதலாம் புனித அந்தோணியாரே, புதுமைகளின் புனிதரான புனித அந்தோணியாரே, எங்களுக்காக என்னாலும் பரிந்து பேசுகின்றவரான புனித அந்தோணியாரே, கடைசி ஜெபத்திற்காக எழுந்திருப்போம். மன்றாடுவோமாக.
ஆண்டவரை புனித மகதலா மரியா தம்போதகராகி கிறிஸ்துவை உறுதியாக பற்றி கொண்டிருந்தார். நாங்கள் பெற்றுக்கொண்ட மறைபொருள்கள் எங்களிலும் அன்பு நிலை கொண்டிருக்க செய்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவே உமை மன்றாடுகிறோம். முழங்கால் படியிடுவோம். நற்கருணை ஆராதனை. இயேசுவிலே மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை அனைவரும் அமர்ந்து கொள்வோம். திருவிவிலியத்தை நீங்கள் எடுத்து வாசித்தீர்கள். கடவுள் அநேகரை தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார். அழைக்கிற போதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா விவிலியத்தில் மிக தெளிவாக அவருடைய பெயரை சொல்லி அழைப்பதை பார்க்கிறோம். மோசே, சாமுவேல், சாமுவேல் என்று அவருடைய பெயரை சொல்லி, ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு இப்படி என்று நீங்க பாத்தீங்கன்னா துவக்கத்திலிருந்து ஏசாயா, எரேமியா என்று இறைவாக்கினர்களை, நீதி தலைவர்களை எல்லாம் பெயர் சொல்லி அழைப்பார். அப்பதான் புதிய ஏற்பாடுல பார்த்தீங்கன்னா இயேசு கூட தன்னுடைய பணி வாழ்வுக்காக திருத்தூதரை அழைக்கிற போது நீ வா சொல்ல மாட்டார். உன் பெயர் பேதுரு, பாறை. மத்தேயு, லேவி உன்னை அழைக்கிறார், என்னை பின்பற்றி வா. சக்கேயு, உன் வீட்டிற்கு நான் வர வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா இயேசுடைய உயிர்ப்பு கல்லறையிலே மார்த்தா, மரியாவை பார்க்கிற போது மரியா என்று அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். குழந்தையாய் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் நம்ம வீடுகள்ல இப்ப வெளிநாடுகளை பாத்தீங்கன்னா பிறக்கும் போதே ஆண் குழந்தை பெண் குழந்தை பேரை வச்சிருவாங்க. நம்ம ஊர்ல தான் அதெல்லாம் இல்லை. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு என்று ஒரு பெயர், அது ஜோசப்பாக இருக்கலாம், அது ஜோஸ்பினாக இருக்கலாம், அது ஆரோக்கிய சாமியாக இருக்கலாம், அந்தோணியாக இருக்கலாம். நமக்கென்று ஒரு பெயரை நம்முடைய பெற்றோர்கள் வைத்து நம்ம அனைவருமே, அது பள்ளியில சென்றால், வீட்டுக்கு சென்றால், நண்பர்கள் கோயில்ல பார்த்தாலும் அந்தோனியை கூப்பிடுங்க, அந்த ஆரோக்கிய சாமியை கூப்பிடுங்க, அவனை கூப்பிடு, அவனை கூப்பிடு, இவனை கூப்பிடு. ஏய் நோ, நமக்கென்று ஒரு பெயர். உன் பெயரை என்னுடைய கைகளிலே பொதித்து வைத்துள்ளேன் என்று ஆண்டவர் சொல்றார். அப்படியான ஒரு தெய்வத்தின் முன்பாக நாம் குழுமி வந்திருக்கிறோம். மகதலா மரியாவுடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்க வேளையில நான் சொன்னேன், இயேசுடைய திருத்தூதர்கள் 12, அப்படியே சீடர்கள் 72. ஆனா நீ பாத்தீங்கன்னா பெண் சீடர்கள் அப்படின்னு சொல்லும் போது நாம் வாசிக்கிற இந்த நிகழ்வு நற்செய்தியாளராக, இயேசுடைய உயிர்ப்பின் செய்தி எடுத்துரைப்பவளாக அந்த மரியா, மகதலா மரியாவை ஆண்டவர் உயர்த்துவதை பார்க்கிறோம். அதே இயேசு, அதே உயிர்த்த இயேசு இதோ இந்த இடத்துல இந்த நற்கருணை வடிவில நமக்காக எழுந்தருளி வந்திருக்கிறார். வசனம் அழகாய் சொல்கிறது, நான் ஆண்டவரை கண்டேன் என்று மகதலா மரியா விசுவாச அறிக்கையே, என் ஆண்டவரே, என் தேவரே என்று தோமையார் சொன்ன அதே வார்த்தையை போல நான் ஆண்டவரை கண்டேன் என்று மகதலா மரியா இந்த இயேசுவை, இந்த உயிர்த்த இயேசுவை தான் அழைத்து மகிழ்ந்தார். இது உங்களையும் என்னையும் கூட ஆண்டவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். என் மகனே, என் மகளே, மார்த்தா, மரியா என்று அந்த வீட்டுக்கு போகும்போது மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டா. பெயர் சொல்றார் பாருங்களேன்.
இந்த பெயருக்கு அவ்வளோ அர்த்தம் இருக்குங்க. நீங்க ஒருத்தர் பெயர் சொல்லி அழைக்கிற போது அதுல இருக்கிற வித்தியாசங்களை உடவைங்க. சும்மா உங்களை யாராவது சும்மா ஹாய்ன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் வரும். பாருங்களேன், பெயர் சொல்லி அழைப்பது என்பது அவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ஸ், அவ்வளவு ஒரு முக்கியமா. இதோ நற்கருணை ஆண்டவர், அவர் முன்பாக இருக்கிறோம், நம்மையும் கூட அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். அப்படியான ஆண்டவரோடு ஒன்றிக்க விதத்துல இதோ இந்த அருமையான பஜனை படியாக ஆண்டவருடைய குரலுக்கு நாம் செவிமடுப்போம். நான் பாடுகிற இந்த பஜனை பாடலில் நாம் அனைவரும் பங்கேற்போம். அழைத்தவனே நீயே தஞ்சம், என் பெயர் சொல்லி என்னை அழைத்தவனே நீயே தஞ்சம். அழைத்தவனே நீ தஞ்சம், என் பெயர் சொல்லி என்னை அழைத்தவனே நீ தஞ்சம். அழைத்தவனே நீயே தஞ்சம், என் பெயர் சொல்லி என்னை அழைத்தவனே நீயே தஞ்சம். அழைத்தவனே நீ தஞ்சம், என் பெயர் சொல்லி என்னை அழைத்தவனே நீ தஞ்சம். அழைத்தவனே நீயே தஞ்சம், என் பெயர் சொல்லி அழைத்தவனே நீயே தஞ்சம். என்னை அழைத்தவனே நீயே தஞ்சம். தொட்டவனே நீயே தஞ்சம், என் நெஞ்சமதை தொட்டவனே நீயே தஞ்சம். தொட்டவனே நீயே தஞ்சம், என் நெஞ்சமதை தொட்டவனே நீயே தஞ்சம். தொட்டவனே நீயே தஞ்சம், என் நெஞ்சமதை தொட்டவனே நீயே தஞ்சம். அழைத்தவனே நீயே தஞ்சம், என் பெயர் சொல்லி என்னை அழைத்தவனே நீயே தஞ்சம். தொட்டவனே நீயே தஞ்சம், என் நெஞ்சம்
மதை தொட்டவனே நீ தஞ்சம். தொட்டவரே நீ தஞ்சம், என் நெஞ்சமதை தொட்டவரே நீ தஞ்சம். அழைத்தவனே நீ தஞ்சம். என் பெயர் சொல்லி என்னை அழைத்தவரே நீ தஞ்சம். ஒரு விசையாய் கண்களை மூடலாம். மதலேன் மரியாள் உயிர்த்த இயேசு. ஆண்டவர் எந்த அளவுக்கு இந்த பெண் அன்பு செய்திருக்கிறார். யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம். 3 ஆண்டுகள் இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், அவரோடு நடந்தவர்கள், உண்டு குடித்தவர்கள் உயிருக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள். ஒரு சாதாரண பெண் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பெண் ஒதுக்கப்பட்டவளாக, அதுவும் இந்த பாவி என்று அழைக்கப்பட்ட இந்த பெண், பேய் பிடித்த இந்த பெண், சமூகத்திலே ஓரங்கட்டப்பட்ட பெண், இயேசுவால் விடுதலை அடைந்த பெண், இயேசுவால் தொடப்பட்ட பெண், இயேசுவால் மாற்றம் அடைந்த பெண், இயேசுவை அன்புழுக தேடினார். வசனம் சொல்லுது, தேடினார். காலையில கல்லறைக்கு ஓடினார், அவரை கண்டார். இது நீங்களும் நானும் கூட அவருடைய சமூகத்தில் இருக்கிறோம், ஒப்பு கொடுப்போம். இதே உயிர்த்த இயேசு தினந்தோறும் அன்றாடம் இந்த நற்கருடைய திருப்பணியின் வழியாக நம்மை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். நீங்க நான் சொல்ல முடியுமா? மகதலா மரியா சொன்ன ஆண்டவரை நான் கண்டேன், இயேசுவை நான் கண்டேன் சொல்லணும். அப்படியான ஒரு ஆழ்ந்த அனுபவத்தை நாம் பெறணும். மகதலா மரியா விட்டு செல்கின்ற அற்புதமான பாடல், யாருக்கும் கிடைக்காத மிக பெரும் பாக்கியம். உயிர்த்த இயேசு வாழ்கிறார். அவர் இறந்த கடவுள் அல்ல, அவர் உயிர் உள்ள கடவுள் என்பதை அறிக்கையிடக்கூடியவளா, அவரை காணக்கூடிய பேற்றினை பெற்றவளாக, அதை உலகிற்கு அறிவிக்க ஆண்டவள் அவரை மிகப்பெரிய ஒரு காரணியாக பயன்படுத்துவதை நாம் வாசித்தோம். நீங்களும் நானும் கூட உயிர்த்த இயேசுடைய அனுபவத்தை நமதாக்கிக் கொள்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்பானவர்களே, இன்று மகதலா மரியாவுடைய விழாவை பற்றி நம்ம விழாவை கொண்டாடி கொண்டு நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க. யார் இந்த மகதலா மரியா? அதை பத்தி நான் சொன்ன மரியா அப்படின்னு பைபிள்ல எக்கச்சக்கமான இடத்துல வராங்க. வழக்கமா இந்த பெண்களை எப்படி ஐடென்டிஃபை பண்றாங்க அப்படின்னு நான் சும்மா யோசித்தேன். சொல்லுங்க பாப்போம். பெண்கள் ஒண்ணு தந்தை அப்பாவோட சொல்லுவாங்க, இன்னாருடைய பெண் சொல்லுங்க. கணவர் அவங்க வீட்டுக்காருடைய பொண்டாட்டி. இன்னொன்னு பிள்ளைகள். இயேசுவின் தாய் சூசன்னாவின் மனைவி. அப்படிதான் நீங்க பாத்தீங்க அப்பா. அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பல நேரங்கள்ல விவிலியத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணை தனியாகவே சொன்னதாக இல்ல, கனெக்ட். இப்ப நான் சொன்ன மாதிரி காசிமேடு குமாரு, வெல்டிங் குமாரு அப்படிலாம் பேர் வச்சு நல்ல நிக் நேம் வச்சுதாங்க. வீட்டுல பசங்க பேர்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் இருப்பாரு, அவங்க இருக்காரு. மதுரை ஆனந்தம், 100 பேர் சும்மா பேசி சொல்றேன். அவங்க வச்சு அது ஒரு நான் இந்த மதுரை வாயில் குமாரு, என் பேர் மதுரை வாயில் ஆண்ட்ரு அப்படி நான் சொல்லிக்கணும். இது மாதிரி நம்ம இடத்தை ஐடென்டிஃபை வச்சுட்டு அவர் ரவுடிங்க, அவர் பெரிய ஆளுங்க, அவர் தாதாங்க அப்படி எல்லாம் இன்னைக்கு நிறைய பேர் சொன்ன. மகதலா அப்படின்னா கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா வெளியே நாங்க ஹோலிலேண்ட் போனோம் கூட செய்யும், எங்களை கூட்டிட்டு போனோம் சொன்னார். ஆனால் பட் அப்போ லேட் ஆயிடுச்சு. அவர் சொன்ன நாங்கள் போகும்போது இந்த பக்கமாக தான் போனோம், மகதலா மரியா வாழ்ந்த அந்த இடம் அப்படி. ஆனால் எங்களை கூட்டிட்டு போல, அவரு டைம் ஆச்சு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிட்டார்.
அப்ப பாத்தீங்கன்னா அந்த கோட்டை அப்படின்னு சொல்றான். இந்த அம்மா யாரு அப்படின்னு நான் யோசிச்சு கொண்டிருந்த போது சொன்ன மாதிரி 7 விதமான பேய்களை பிடித்தவள், தவறான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவள், இயேசுடைய காலடியை தன்னுடைய கூந்தலால் கண்ணீரால் துடைத்தவள். அப்புறம் நிறைய விஷயம் இருக்கு. நீ இப்ப இயேசுடைய அந்த கடைசி வரைக்கும் அவருடைய சிலுவை இயேசு மறிக்கிற போது அவரோட அந்த சிலுவை பயணத்தை நடந்தவள். பாத்தீங்கன்னா நான் இப்படி யோசிச்சு, ஏன் இயேசுவுக்கு இந்த மரியாவுக்கு என்ன ஏதோ விஷயம் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க. நான் சொன்னேன், இயேசுவால் தொடப்பட்டவள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கண்டிருக்கிறான். இப்ப நம்ம சொல்லணும், நான் என் வாழ்க்கையில மோசமா இருந்தாங்க, இந்த அர்க்கருணை ஆண்டவர் இந்த அந்தோணி ஆண்டம் வந்தாங்க, என் வாழ்க்கையே மாறி போச்சுங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கான அந்த உறவு ரொம்ப நீடிக்கும் பாருங்க, ரொம்ப அட்டாச்மெண்ட் அதிகமா இருக்கும். நம்ம அறியாமலே இப்ப அந்தோணி ஆள் மேல எனக்கு அந்தோணி எனக்கு உயிருங்க, மாதானா எனக்கு உயிருங்க, ஆண்டவனா எனக்கு உயிருங்க அப்படின்னு நம்ம எப்ப சொல்லலாம். ஏன்னா நான் அதை அனுபவிச்சிருக்கேன், இந்த பெனிஃபிட். என்னுடைய வாழ்வில் நான் இப்போ இன்னைக்கு எங்கேயோ இருந்தேன், இன்னைக்கு எங்கேயோ இருக்கேங்க. என் வாழ்க்கையில் நான் மோசமான வந்தேங்க, இப்போ நல்லா இருக்கேங்க. சமூகத்தில் என்னை யாரும் சட்டம் பண்ணாம என்னை எல்லாம் உயர்த்தி பாருங்களேன். இந்த ஒரு உணவு தான் நான் நினைக்கிறேன். இந்த ஏன் இவள் இயேசுவை தேடி போனால், இயேசு பின்னாடி ஓடினால், ஏன் இவள் இப்போ இயேசுவை அன்பு செய்தால் என்றால் இதான் காரணம் சொல்றாங்க. இனி விவிலியத்தினுடைய அடிப்படையில் சில வார்த்தைகளை நான் பகிர்ந்து கொள்றேன். எப்போ இந்த அம்மா எப்போ போனாங்க? கல்லறைக்கு எப்போ போவாங்க? அதிகாலை. வசனம் ஒரு வார்த்தை, அதிகாலை. என்ன எப்படி இருக்கும்? வெளிச்சமா இருக்குமா? இருள் சூழ்ந்த நேரம். வழக்கமா நீங்க சொல்லுங்களேன், போய் சொல்லாம சொல்லுங்க, கல்லறைக்கு பொம்பளைங்கலாம் போவீங்களா? பொம்பளைங்க யாரும் கல்லறைக்கு போக மாட்டாங்க. நம்ம ஊர்ல போவீங்க, அப்பா செத்தா கூட வீட்டோட இருப்பேன். இப்பதான் நான் போறேன், அந்த காலத்துல யாருமே கல்லறைக்கு போக மாட்டாங்கல்ல, போக மாட்டேங்க தானே. அப்பா செத்தாலும், வீட்டுக்காரர் செத்தாலும், புள்ள செத்தா கூட. ஆனா இப்ப எல்லாம் மாறுது, ட்ரெண்ட் மாறிச்சு. நான் சொல்றேன் பாருங்கன்னா, கல்லறைக்கு பெண்களே போகாத ஒரு தருணம். அப்பதான் யோசிங்களேன், அதுவும் எப்போ? கல்லறைக்கு ஏன் போக மாட்டாங்க? ஆமா, பேய்ங்க, பயம். ஐயோ செத்தவன் ஏந்து உட்காந்துட்டா என்ன பண்றது? நிறைய ஜோக்கெல்லாம் இருக்கு, நேரத்தை கருதி வேணா விட்டுலாம். பாத்தீங்கன்னா பயம். வழக்கமே இன்னைக்கு கூட நீங்க யாராவது போயிட்டு வாங்க போலாம், ஐயோ 6 மணிக்கு மேல வேணாப்பா, 10 மணிக்கு மேல போலாம் கல்லறைக்கு. அப்பா அம்மா செத்தா கூட யாரும் என்ன பண்ணுவோம், அந்த ஒரு நேரம் காலம் பார்ப்பான். இந்த பெண்ணு பாத்தீங்கன்னா நினைச்சேன், இருள். அவங்க போய் என்ன பண்ணா? என்ன பண்ணா? வசனம் ஒழுங்கா வாசிக்கல நீங்க. என்ன பண்ணா? அழுது கொண்டிருந்தாள், கண்ணீர் விட்டு. சரி, நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இருள்ல நமக்கு என்ன இருக்குன்னு தெரியாது, ஆளே தெரியாது. கண்ணீர் வடிக்கும் போது பாருங்க, கண்ணு நமக்கு மங்கலாயிடும். சில நேரங்கள் எதுவுமே தெரியாது, தெரியுமா? இல்ல நீ பாருங்களேன், நமக்கு தெரியாது. ஆகவேதான் பாத்தீங்கன்னா அவள் இருளும் அந்த அழுகையுமாக இருக்கிற போது அவ அங்க யாரை பார்க்கிறான்? யார் நிக்கிறாங்க? ஆனா அவ என்ன சொல்றான்? அவர் யார் நினைத்தா? அவரை பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னு நினைச்சா? தோட்டக்காரர். நீங்க பாருங்களேன், அப்ப அந்த இருளும் அந்த கண்ணீரும் என்ன ஆச்சு? அவள் கண்ணை மறைத்து விட்டது. நீ நான் கூட யோசிச்சு பாங்க, நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்கள்ல நான் இப்படி யோசிச்சு கொண்டிருந்தேன். இயேசுவை அவள் பற்றி கொண்டா ஒரு விஷயம் வரும், அந்த பாயிண்ட்டுக்கு வர. நம்முடைய வாழ்வு இருள், கண்ணீர், தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் இன்னைக்கு எல்லாம் பயந்து போயிடறான். சும்மா உடம்பு சரியில்லை, ஒருத்தர் வந்தாங்க, அத டாக்டர் சொல்லிட்டார், உடம்பு தானே சரியில்லை, ஒன்றும் பிரச்சனை. நம்ம முதல்வருக்கே உடம்பு சரியில்லை, பெட் ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்காங்க, எடுத்துன்னு போட்டோம். அதனால அவருன்னா செத்தா போறாரு. ஓகே, இப்பெல்லாம் அட்வான்ஸ்டா வந்துருச்சு. இந்த நோயை கண்டுபிடிச்சு அந்த நோய்க்கான மருந்துகளை சாப்பிட்டா நம்ம உடம்பு குணமா போகுது. அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்னைக்கு நம்ம நாள்கள் பார்த்தீங்கன்னா இருள், நிறைய இருள் வாழ்க்கையில. ஒரு கலந்தொல்லை, அல்லது வேற பிள்ளைங்க சரியா படிக்கல, அல்லது வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை, ஒரு இருள். நீங்க அழுதே இன்னைக்கு குடும்பத்தை ஒண்ணுமில்லாம சில வேலை போயிருந்தாங்க. அதனாலதான் நமக்கு கண்ணுக்கு ஆண்டவர் நிற்பது கூட மரியாவுக்கு தெரியாமல் போனது. ஆனா அங்க ட்விஸ்ட் வைக்கிறார் பாருங்க ஆண்டவர். அவர் எங்கே வைத்தனோ தெரியவில்லை. அவர் கேட்கிறார், யாரை தேடுகிறார்? நீங்களும் நானும் கூட எதேதோ தேடிட்டு போறோம். எதை தேடணுமோ அதை தேடுறதே இல்லை. தேவையில்லாதவற்றெல்லாம் இன்னைக்கு தேடி போய் நிறைய பேர் நாசமா போறான் பாருங்க. சோசியல் மீடியா எடுத்து பார்த்தா தெரியும், அனைவருமே வாழ்க்கை. அப்பதான் அங்க ரொம்ப அழகான ஒரு செய்தியை நீங்க பாக்குறீங்க. அவ சொல்றார், மரியா. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. உங்க குரல் தெரியல. இப்போ போன்லாம் நீங்க என்கிட்ட பேசினா கரெக்டா சொல்வேன். யாராவது அப்கோர்ஸ் என்னிடம் நிறைய பேர் தொடர்பு இருந்தீங்கன்னா சப்போஸ் சொல்லு டேவிட், உடனே சொல்வேன். 10 வருஷம் கழிச்சா சொல்வேன். எத்தனை பேர் தான் சொல்வேன். ஏன்னா அந்த குரல் எனக்கு அப்படியே ரெக்கார்ட் ஆயிடும்.
பேரை டக்குன்னு சொல்லுவேன். யாராவது ஃபோன் பண்ணானா ஃபாதர் எப்படி ஃபாதர் என் பேரு, அது ஆல்ரெடி ரெக்கார்ட் ஆயிடுச்சு, டேட்டா பேஸ் பதிவாயிடுச்சு. அப்ப அந்த பெயருக்கு எவ்வளவு பவர் இருக்கு பாருங்களா. இது வரைக்கும் நான் சொன்னேன், அவரை தோட்டக்காரன் நினைத்தா ஐயா எங்க வச்சாங்க தெரியல ஐயா, அங்க இயேசுதான் நிக்கிறார், அவ பார்த்த இயேசு தானே, அவரை குணப்படுத்த இயேசு தானே, அவருக்கு வாழ்வு கொடுத்த இயேசு தானே, அவருக்கு விடுதலை கொடுத்த இயேசு தானே. பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்வு கூட இந்த இயேசு தான் நீங்களும் நானும் கும்பிட்டு இருக்கோம். அவர் உயிருள்ள தெய்வம். ஆனா நமக்கு வாழ்வில ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, முடிஞ்சது கதை. அவரு தானே நமக்கு என்ன தெரியல, கண்ணு தெரியாம போயிடுச்சு. மரியா அப்படி சொன்ன உடனே என்ன பண்ணா, அபினி சொல்லிட்டு பற்றி கொண்டான். செம்ம, யாருக்குமே கிடைக்க நினைக்கிற இந்த சீனை நான் அதிகமா யோசி. எத்தனை பேர் ஏங்கலாம் இயேசுவை தொடுறதுக்கு வாழும் போத அவரை தொடவே முடியாதுன்னா அவர் பயங்கரமான பாவ. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு வசனம் சொல்லுது, மரிய மகதலேனா கடவுள் எவ்வளவு பெரிய பரிசை அவரை அப்படியே கட்டி பிடிச்சிட்டா. அக்கிங், ஐயோப்பா செமையா இருக்கும். கணவன் மனைவி அக்கிங் வேற, குழந்தை நீங்க பார்த்தா அந்த கட்டி பிடித்தது அது ஒரு தனி ஒரு சுகம், அது ஒரு நம்பிக்கை, ஒரு பயங்கரமான ஸ்ட்ரென்த். அப்ப நான் இங்க யோசிச்சு பாக்குறேன், பற்றி கொள்வது. நம்முடைய வாழ்வில் நிறைய நேரங்கள்ல ரெண்டு விஷயம் சொல்றாங்க, எதை பற்றி கொள்ளணும், எதை பற்றி கொள்ளக்கூடாது. நம்ம நினைக்கிறோம் எதை பற்றி கொள்ளக்கூடாதோ அதை தான் நம்ம எல்லாம் பற்றி கொள்வோம். ஆமா தானே, நான் பேச சரியா ரைட்டா? நம்ம தெரியும் அது தேவையில்லை, அந்த புகழ்லாம் சும்மாங்க, அந்த பணம்லாம் அதெல்லாம் அது சீக்கிரம் போயிடுங்க, அது தேவையில்லாத பிரச்சனைங்க. ஆனா அதுலதான் நமக்கு என்ன இருக்கும், ரொம்ப அப்படியே அதுல நம்ம காட்டுற அக்கறை கொஞ்சம் நெஞ்சமா இருக்காது பாருங்களேன். ஆனா செகண்ட் பார்ட் நான் யோசிச்சு பாருங்க, யாரை பற்றி கொள்ள வேண்டும். அதான் நீங்க ஞாயிற்றுக்கிழமை வாசித்த நற்செய்தி, மார்த்தா மார்த்தா நீ பலவற்றை பற்றி கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே, மரியாளோ நல்ல பங்கை தேர்ந்து கொண்டான். அப்ப நான் யோசிப்பது, இன்னைக்கு என்னுடைய வாழ்வுல நான் நிறைய படிச்சிருக்கலாம், ஏண்ட வசதிகள் வாய்ப்பு இருக்க இல்ல நமக்கு, ஆனா அது எல்லாம் விட எது எனக்கு முக்கியம். அப்பதான் நீ பாத்தீங்க அந்த அந்த அவங்களுக்குள்ள இருக்க கான்வர்சேஷன் பாத்தீங்கன்னா, அவள் பற்றி கொண்ட பிற்பாடு அவள் சொல்வார் நீ போய் சொல்லு, நான் உயிர் தெரிந்துட்டேன், நானும் தந்தையும் கடமாட்டு போறேன்னு சொல்லும் போது அவ போய் அதெல்லாம் பேசினாரா, ஒரே வார்த்தை முடிச்சா பாருங்க, நான் என் ஆண்டவரை கண்டே, முடிஞ்சிச்சுங்க. அப்ப இன்னைக்கு நீங்க யோசித்து பார்க்கணும், யாரை பற்றி கொள்ள வேண்டும். இந்த இயேசுவை நீங்க பற்றி கொள்ளுங்களேன், ஏன்னா இவர் உயிருள்ள தெய்வம். இயேசு வாழ்கிறார், கிரைஸ்ட் லீவ்ஸ். இவர் இறந்து போன கடவுள் அல்ல, உயிர்த்தெழுந்த கடவுள். அந்த அனுபவத்தை முதலில் அனுபவித்தவள் அந்த மகதலா மரியா. திருத்தந்தை பிரான்சிஸ் இதை பத்தி ரொம்ப அழகாய் சொல்றார். 2017 அவர் எழுதிய அந்த இதுல சொல்லும் போது மிக அழகாய் சொல்றார், யாருக்கும் கிடைக்காத மிகப்பெரிய பாக்கியம் மகதலா மரியாவுக்கு கிடைத்த. நான் சொன்ன மாதிரி அந்த பெண், அந்த காலத்துல பெண்கள் குழந்தைகளுக்கு எல்லாம் ஒன்றும் பெரிய மதிப்பே இல்லை. இப்போவாது பரவாயில்ல, எல்லாரும் நம்ம உயர்த்தி பேசுறோம். அப்படிப்பட்டவர்கள் கூட இந்த பேதுரு, கூட இந்த யோவான், அன்பு சீடர், இவங்க வரும்போது அங்க காலி அவர் இல்லவே இல்லை, வெறுமையான கலர். ஏதான் நம்ம ஈஸ்டர் கொண்டாடுறோம், உயிர்த்தேஸ். ஆனால் இயேசுவை முதலில் அனுபவித்தவள். காரணம் நான் சொன்னதுதான், அந்த விடியற் காலை, அந்த அழுகை, அவள் ஏக்கம், அவளை காண வேண்ட தாகம் ஓடியது. எதை பத்தியும் கவலை பண்ணல. அவர் எங்க வச்சு சொல்லுங்க, நான் எத்தனை போயிடுறேன். பெண்களுக்குரிய அந்த சாதாரண விஷயங்களை எல்லாம் உள்ளடக்கிய ஒரு பெண்ணு தான் நீ பாத்தீங்கன்னா நற்செய்தியை, இயேசுடைய உயிர்ப்பின் நற்செய்தி அறிவிக்கக்கூடிய முதல் பெண்மணி மகதலா மரியா. நான் யோசிச்சு கொண்டிருந்தேன், கட்டுவோர் விளக்கிய கல்லு வீட்டிற்கு மூளைக்கல்லாய். நான் சொன்ன அந்த அம்மா பெரிய பக்திமான், பெரிய அப்படியே இயேசுவோடுலாம், அது சாதாரண பெண் நிறைய சொல்றாங்க. அவங்க தானா அதுக்கு ஆதாரம்லாம் இல்லை. விபச்சாரத்தில் மாட்டிவளா இருக்கலாம், பாவ வாழ்வு வாழ்ந்தவளா இருக்கலாம், பேய் பிடித்தவளா, இது மாதிரி நிறைய சொல்றாங்க. நம்மளுடைய ஆதாரபூர்வமான செய்து அவள் இவளாக இருக்கலாம். ஏன்னா எல்லாத்துலயும் மரியா மரியா மரியான்னு விழுத்த சொல்றதால அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருக்கலாம் சொல்றாங்க. ஆனா அப்படிப்பட்ட பெண்ணு தான் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு இயேசு உயிர்த்தெழுந்ததை
அது அவரை பற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பை, அவரை காணக்கூடிய அனுபவத்தை பெற்றிருக்கிறார். இன்னைக்கு நான் கூட யோசிப்பாங்க, நம்முடைய வாழ்வில் நீங்களும் நானும் கூட பெரிய ஆளா இல்லாம இருக்கலாம், சாதாரண ஆட்கள் தான். ஆனா ஆண்டவர் என்ன பண்றார்? இன்னைக்கு திருப்பாடல் ரொம்ப அழகாக ரொம்ப வாசிக்கேட்டும். திருப்பாடல் 41. கலைமான்கள் நீரோடையை தேடுவது போல ஆண்டவர் என் உள்ளம் மீது தாகம் கொண்டுள்ளது. அது எப்படின்னா சொல்றாரு, பாடல் ரொம்ப அழகாய் சொல்கிறது, உயிருள்ள இறைவனிடம் தாகம் கொண்டு. நான் நினைக்கிறேன் இந்த மரியா இவர் உயிருள்ள இறைவன். மற்றவங்களாம் நம்புறாங்கன்னு தெரியல. ஏன் கூட இந்த சீடர்கள் கூட அவ்வளவா உயிர்த்தெழுந்த இயேசு உயிர்த்தெழுவார் நம்பிக்கை எல்லாம் தான் ஓடி போனாங்க. ஆனா இந்த சாதாரண பெண் எவசு உயிர் தெழுந்திருக்கிறார் என்பதை உணர்ந்துதான் அந்த கல்லறைக்கு போறா. அவளும் இருந்த அந்த விசுவாசம் அதுதான் அவளை உந்தி தள்ளியது. நீங்களும் நானும் கூட மகதனா மரியாமை போல இயேசுவை பற்றி கொள்வோம். கண்களை மூடுவோம். அழகான ஒரு பாடல், திருப்பாடல் 41. கலைமான்கள் நீரோடையை தேடுவது போல என் இதயம் இறைவனை நாடுகிறது என்ற பாடலை நாம தியான சிந்தையோடு பாடி ஆண்டவருடைய அனுபவத்தை பெறுவோம். கொண்ட போது
கைகளை நெஞ்சுக்கு நேரா வச்சுக்கலாம். நான் இந்த நிகழ்வை இப்படிதான் நான் ஒவ்வொரு முறையும் பார்ப்பேன். மகதலா மரியா, உயிர்த்தெழுந்த இயேசு, இருவருக்குமான உரையாடல், இருவருக்குமான நெருக்கம், இருவருக்குமான அந்த உறவு. இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். இவர் ஆவலாய் தேடுகிறார், அவருக்காக அழுகிறார், அவர் மீது ஆழ்ந்த அன்பு கொண்டு இருக்கிறார். அந்த வெளிப்பாடு பார்த்தீங்களா, அவரை பற்றி கொள்கிறார். அசுவை கண்டேன், என் ஆண்டவரை கண்டேன் என்று அறிக்கையிடுகிறார். நற்செய்தியாளர், முதல் நற்செய்தியாளர், உயிர்த்த இயேசுவின் நற்செய்தியை உலகறிய அறிவிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேற்றை பெறுகிறார். நீங்களும் நானும் கூட ஆண்டவரை பற்றிக் கொள்வோம். இருள் சூழ்ந்திருக்கலாம், கண்ணீர் வரலாம், கவலையோடு கூட இருக்கலாம், ஒரு விதமான அந்த இடத்தை யாரும் இல்லாத அந்த வெறுமை. கல்லறை என்பது வெறுமை, கல்லறை தோட்டம் வெறுமையினுடைய அடையாளம். ஆனா உயிர்த்தெழுந்த இயேசு அவளுக்கு காட்சி கொடுத்து தன்னையே வெளிப்படுத்துகிறான். இது உங்களுக்கும் எனக்கும் அதே ஆண்டவர், இதோ நான் இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன், என்னை எவ்வளவு அன்பு செய்ற, என்னை பற்றிக்கொள். என்னை ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுக்கிற போது நம்முடைய வாழ்வில் எவ்வளோ காரியங்கள் வந்தா அவற்றையெல்லாம் ஓரம் தள்ளி விடுவார். இயேசுவை இறுக பற்றிக் கொள்ளுங்கள். உயிர்த்தெழுந்த இயேசு வாழ்கிறார். நம்மை வாழ வைக்கக்கூடிய வல்லமை படைத்த தேவன். மகதலா மரியா அனுபவித்த அந்த ஆழ்ந்த அதே அனுபவத்தை நாமும் நமதாக்கி கொண்டு வாழ அவர்கள் வேண்டி மாண்பு கீதத்தை பாடி ஆசிரியை பெற்றுக்கொள்வோம். இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருபால் நினைவை எங்களுக்கு நீர் விட்டு சென்றீர். உமது திருவிழா திரு அத்துமி இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமீட்பின் பேர் பிறனையடை விடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. உமோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செலுத்துகிற உமை மன்றாடுகிறோம்.
இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே, இந்நாளிலும் செத்த போல் நடத்தி செல்லும் ஐயா. எங்களுக்குள்ளே
மதுரமான திருதயமே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். மரியாயின் மாசற்ற திருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். என் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லா புனிதர் புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க.